ஓம் சாய்ராம். என் அழகு செல்வமே, உன்னை காண உன் சாயப்பா வந்துள்ளேன். சற்று நான் கூறுவதை கேட்டுவிட்டு செல். ஒருவருக்கு வாழ்வில் இன்றியமையாதது எதுவென்றால் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் பொறுமையும்தான். இவை மூன்றுமே உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு நீ எடுத்து செல்வதற்காக உதவும். என் செல்ல குழந்தையே, விடாமுயற்சி எனும் ஒற்றை நூல் உன்னிடம் இருந்தால் வெற்றி எனும் பட்டம் உன்வசமே. உன் மீது நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நீ செல்ல வேண்டிய பாதை சரியாக உனக்கே தெரியும். அது மட்டுமல்லாமல் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்றும் அதற்கு தேவையான அனைத்து திறமைகளும் உன்னிடமே உள்ளது என்பதும் தெரியும். யானையின் பலம் அதன் தும்பிக்கையில் என்பது போல ஒரு மனிதனின் பலம் அவன் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் வாழ்வில் உயர்நிலையை அடைவான். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் எவர் வந்தாலும் உனக்கு உதவி செய்யவே முடியாது. அது உன்னை படைத்தவனாக இருந்தாலும் சரி. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்படு. அப்போதுதான் அந்த செயலில் வெற்றி பெற முடியும். சிரமத்தை பார்த்து பயந்து ஓடாதே. உன் அப்பாவாகிய என் மீது பாரத்தை போட்டுவிடு. உனது பணியை தொடங்கும் முன் உனக்கு வரும் சிரமங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். நீ வெற்றிக்கான முயற்சியை எடுக்கும் பொழுது உன்னை சுற்றி பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நீ அவற்றிற்கெல்லாம் சற்றும் செவி சாய்க்காமல் உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இரு. அப்போதுதான் உன் இலக்கை வெற்றிகரமாக முடிக்க முடியும். யார் என்ன பேசினாலும் நீ சிறிதும் கவலை கொள்ளாதே. நான் என்றும் உன்னுடனே இருக்கும் பொழுது எவராலும் உனக்கு துன்பம் நேராது. அவ்வாறு துன்பம் நேர்ந்தாலும் அது தற்காலிக துன்பமாகவே இருக்கும். அனைத்து துன்பத்தில் இருந்தும் நீ ஒவ்வொரு பாடத்தை நிச்சயம் கற்றுக்கொள்வாய். பிறர் உன்னை பற்றி புறம் பேசுவதை நினைத்து நீ ஒருபோதும் கவலைப்படாதே என் குழந்தையே. இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் புறம் பேசுதல் மிகவும் கீழ்த்தரமான பழக்கம் என்பது அவர்களுக்கு தெரியாதா என்ன? தெரிந்தும் சிலர் அவ்வாறே செய்கின்றனர். இவர்கள் அவர்களது கர்ம வினைகளிலிருந்து தப்புவது மிகவும் கடினம். இப்படி புறம் பேசுவது நம்பிக்கை துரோகத்தின் முதல் கட்டமாகும். இவ்வாறு செய்பவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கர்மாக்கள் சேர்ந்து கொண்டுதான் செல்லும். அந்த கர்மாக்களை நிச்சயம் அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு உண்மை நிலை என்னவென்று புரியும். நீ தற்போது அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்தும் உன் கர்ம பலன்கள் ஆகும். அவற்றை நான் விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன். இனி உன் வாழ்வில் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி மட்டுமே. என் குழந்தையே, வெகு நாட்களாக நீ உன் வாழ்க்கையை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எந்த செயலை செய்ய நினைத்தாலும் தடங்கள் மேல் தடங்கல்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை மேல் பிரச்சனைகள். தற்போது என்ன செய்வதென்றே புரியாமல் நீ திகைத்து கொண்டிருக்கின்றாயா? அப்படியென்றால் நான் கூறுவதை நன்றாக கேள் என் செல்வமே. எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் நீ உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. என்றும் நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் காத்திரு. உனக்கு வெற்றி நிச்சயம். என் குழந்தையே, எதற்காக கலங்குகிறாய்? சிலர் உன்னை உதாசீனப்படுத்தியதால் நீ எதற்காக வருந்துகிறாய்? நீ எதை செய்கிறாயோ அதையே நீ திரும்ப பெறுவாய். அதுவே இயற்கையின் நியதி. அவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே.
உன்னை உதாசீனம் செய்பவர்களை கர்மவினை பார்த்து கொள்ளும். அவர்களை உதறி தள்ளிவிட்டு உன் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்பதை பற்றியும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றியும் மட்டுமே சிந்தித்து செயல்படு. என் குழந்தையே, உன் வாழ்வில் சிலவற்றை புரிந்து செல், சிலவற்றை பிரிந்து செல். அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறக்கும். நீ இவ்வாறு தேவையற்ற நினைவுகளை சுமக்கும் வரையில் நீ எங்கு சென்றாலும் நீ எதிர்பார்க்கும் நிம்மதி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள். ஆதலால் இனியாவது உன் வாழ்க்கை பயணத்தை இனிமையாக தொடங்கி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு அடைய உன் சாயப்பா அழைத்து செல்கிறேன். உன் வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்ளாதே. அனைத்தையும் மாற்றியமைக்க உன் சாயப்பா உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்து விட்டேன். ஆதலால் நீ மகிழ்ச்சியுடன் காத்திரு. உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க வந்து விட்டேன். உன் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இனி மாயமாய் மறையப் போகிறது. என் குழந்தையே, நீ யாரை நேசிக்க வேண்டும் என்று முதலில் தெரிந்து கொள். உனக்காக எதையும் இழப்பேன் என்று சொல்பவர்களை விட நீ எதை இழந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறுபவர்களை நீ நேசித்தால் உன் வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இந்த வாழ்வில் உண்மையாக இருப்பதை காட்டிலும் சில நேரங்களில் ஊமையாக இருப்பதும் கூட நல்லதுதான். நீதி வேண்டி யாரையும் எதிர்பார்க்காதே. எல்லாவற்றிற்கும் அவர்களிடம் விளக்கம் இருக்கும். வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு உன் வேதனை என்றும் புரியாது. உன் சம்மதமின்றி உன் வாழ்வை யாரும் மாற்ற முடியாது. உன் வாழ்வை மாற்றுவது உன்னால் மட்டுமே முடியும். யாரையும் நம்புவது உன் தவறல்ல என் குழந்தையே. உன் நம்பிக்கை என்றும் தவறாது என்று எண்ணுவதுதான் உன் தவறாகும். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அடுத்தவர் மனதில் உள்ளதை நீ எப்போதும் அறிய முடியாது. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதில் நீ கவனம் செலுத்து. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதே உன் சிந்தனையாக இருக்கட்டும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சற்றும் யோசிக்காதே. முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை. விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பதும் இல்லை. பழகும் எல்லா உறவும் நிலைப்பதும் இல்லை.